வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய் என்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கும் தலைப்பு மௌனத்தின் மகத்துவம். மௌனம் என்பது தவம் செய்வோர் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பயிற்சி என்று மகரிஷி அவர்கள் அன்போடு கட்டளையிடுகிறார். முதலில் மௌன நோன்பு ஏற்கும் அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டிய விவரங்கள், முறைகள் விளக்கமாக கூறுகிறார்கள். மகரிஷி அவர்கள் முதல்ல 1969 புதுச்சேரியில 3 நாட்கள் மௌன நோன்பு ஏற்று மகரிஷிய கூட அருட்செல்வர்கள் பலரும் இணைந்து மௌனம் இருந்திருக்கிறாங்க. மௌனம் தொடங்கும் அன்னைக்கு காலையில 4 மணிக்கெல்லாம் நோன்பு ஏற்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் எழுந்து குளிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் மஞ்சள் நூலினால காப்பு கட்டுவாங்க. காப்பு கயிறு கட்டி தேன் கலர்ந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுத்து தவம் தொடங்கினாங்க. 20 நிமிடம் தவம். பிறகு 10 நிமிடம் தவத்திலேயே தத்துவ கருத்துக்களை என்ன அலைகளாக பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆசான் அவர்கள் அது தவம் முடிஞ்சவனைய ஒரு திரைக்கு பின்னால அப்படியே தனி அறையில இருப்பாங்களா. தவ வேலைக்கு மாத்திரம்தான் அந்த தவம் எடுக்கும்போது மாத்திரம்தான் திரைய விலைக்கு வருவாங்களாம். தவம் முடிஞ்சதும் திரை மூடி இருக்கும். மற்ற நேரங்கள்ல யாரும் மகரிஷியை பார்க்க முடியாது. இப்படி காலையில 6 மணி, 9 மணி, 12 மணி, மதியம் 3 மணி, மாலை 6 மணி, இரவு 9 மணி ஆக ஒரு நாளைக்கு 6 வேளை தவம் ஏற்றுவார்கள். இப்போ நோன்பு இருக்கிறவங்க அவங்க உணவு முறையும் கடைபிடிக்கணும். ஒரு முறையான உணவு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில தேங்காய் கலந்த தேங்காய் பால் அல்லது தேங்காய் கலந்த அந்த கஞ்சி, பகல்ல அரிசி உணவு, காய்கறிகள், பருப்பு இதெல்லாம் பொங்கிய உலக சமாதான பொங்கல் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த இது கொடுப்பாங்க. மாலையில ஒரு சிற்றுண்டி, அவ்வளவுதான். மௌன நோன்பு இருக்கும் போது உணவும் ரொம்ப அழகோட ஒரு முறையான உணவு எடுத்துக்கணும். அப்பதான் அந்த மௌனம் சித்திக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த மௌனம் அப்படிங்கிறது பேசாமல் இருப்பதை பற்றி பேசணும். பேசாம பேசி பழகணும். பார்க்காம பார்க்கவும், கேட்காம கேட்கவும் நமக்கு மனவளக்கலை சொல்லி கொடுத்திருக்கு. புலன்கள் அத்தனையும் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இயக்கத்தின் போதே அந்த இயக்கத்தை நிறுத்தி பழகுவதற்கான பயிற்சியையும் மனவளக்கலை கொடுக்குது. அது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய புலன்களை எல்லாம் நமக்குள்ளேயே லயிக்க செய்து நமக்குள்ளேயே நிலைநிறுத்தும் பயிற்சி தான் மௌனம். மௌனம் என்று சொல்லும் போது இன்னும் என்னும் அந்த எழுத்தில் சிறப்பை விளக்குவதே மௌனம். மௌனத்தை அதனால ஓங்காரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமில்லாத ஒரு ஒன்றுதான் ஓங்காரம். ஒரு புள்ளியை எப்படி நம்ம சொல்ல முடியும்? அத புள்ளின்னா சொல்ல முடியும். அதுக்கு ஒரு வார்த்தை அதெல்லாம் கிடையாது. இப்ப நம்ம தவம் பண்ணும்போது கூட, தவ பயிற்சியை இருக்கும்போது கூட ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த புள்ளிக்கு ஒரு வார்த்தை அப்படின்னு கிடையாது. ஆனா அந்த புள்ளிக்கு கீழே மா அப்படின்ற ஒரு எழுத்தை போட்டோன்னா அப்படின்ற ஒரு ஒலி, அது ஓசை இல்லாததாக சவுண்ட்லெஸ்ஸா ஆயிடும். சவுண்ட்லெஸ்ஸாக அது போயிடும். மகர ஒற்று தனியா வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஓவை சேர்த்துட்டாங்களாம். இதைத்தான் மௌனம். மௌனம் ஒலி அழிந்த இடம்தான் ஓங்காரம். அதுதான் மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. ஓசை ஒடுங்கிவிடும் ஓங்காரத்துள்ளொலிக்கான் பேசாதிருக்கும் பிரம்மம் இது என்றான் அப்படின்னு பட்டிமத்தார் சொல்றாங்க. எது அசைகிறதோ அதில் ஓசை உண்டாகிறது. அண்டம் அனைத்தும், அண்டத்தில் உள்ள பொருள் எல்லாமே அசையுது. அண்டத்துக்கு
அப்பால் உள்ள ஒரு பொருள். அங்க வந்து அசைவும் இல்லை, ஓசையும் இல்லை, அமைதி. இந்த அமைதி வந்து மேலோட்டமானது. மௌனம் வந்து உள்ளிருந்து வருது. மௌனம் வந்து வார்த்தைகள், எண்ணங்கள் அற்ற நிலை. ஓங்கார நிலையில வந்து மௌனம் அப்படின்னு சொல்லுவோம். உச்சரிப்புல அதே வந்து சத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓங்காரத்தை வந்து ஜெபிப்பவன் தான் பக்தன். என்ன ஒரு மந்திரங்கள், ஸ்லோகம் என்ன சொன்னாலும் ஓம் அப்படின்ற அந்த ஓங்காரத்தை வந்து சேர்த்துதான் சொல்லுவாங்க. ஓம் சரவண பவ, ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவ, அப்படி அந்த ஓம் அப்படின்ற அந்த ஓங்காரத்தை சேர்த்துதான் அதை சொல்லுவாங்க. அதனுடைய உட்பொருளை உணர்ந்தவன் தான் ஞானி அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வந்து யோகத்தினுடைய முக்கியமான நுழைவாயில் என்னன்னா மௌனம் தான். மௌனத்துல வந்து நாக்கு, உடம்பு, மனம் இந்த மூன்றும் வந்து அசையாம இருக்கணும். வாய் மூடி நாக்கை அசைக்காமல் இருப்பது வாக்கு மௌனம். உடலை அசைக்காம இருக்கிறது காற்று மௌனம். மனம் அதாவது விழித்து இருக்கிறது, விழிப்பு நிலையில இருக்கிறது வந்து மகா மௌனம். அதாவது இந்த மூன்றையும் சேர்ந்து நாக்கு, உடம்பு, மனம் இந்த மூன்றும் அசைவற்று இருக்கிறது போதுதான் மகா மௌனம். இதுதான் இதையேதான் நம்ம வந்து அயரா விழிப்புணர்வு, இதே மகா மௌனம் அப்படின்னு சொல்றோம். இந்த மௌனத்தை ஏற்றுவதற்கு நமக்கு வந்து 2 விதமான பயிற்சி வந்து அவசியமாகிறது. ஒண்ணு வந்து தவம், மனதின் திறமையையும் ஆற்றலையும் பெருக்கி வலிமையாக்குவது தவம். 2வது வந்து தற்சோதனை, மனதை வந்து தூய்மைப்படுத்துவது. இது 2ம் வந்து நமக்கு வந்து இந்த மௌனத்துக்கு வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். மௌனம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலக நாஸ்தி, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது. பேசாமல் இருக்கும்போது பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி சொல்லலாம். சர்வார்த்த சாதகம் மௌனம். மௌனத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து உடல் சக்தி சேமிக்கப்படுகிறது, ஆன்மீக சக்தி மேம்படுகிறது, மனதினுடைய ஆழம் அதிகரிக்கிறது, மனோசக்தியை தேக்கி பாதுகாக்க உதவுகிறது இந்த மௌனம். மனதை அணை போட்டு தடுத்து நிறுத்தும் உயர்ந்த பயிற்சி. மன அலை வந்து குறைய குறைய ஆழம் வந்து அதிகரிக்கும், விழிப்பு நிலையும் சிந்தனை திறனும் கூடும். அப்ப வந்து எந்த பிரச்சனைனாலும் சரி அதை சந்திக்கக்கூடிய துணிவும் தெளிவும் நமக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குரிய ஒரு செயல்பாடும் நமக்கு வரும். இதுதான் அடக்கம் அமரருள் முற்றும் அப்படின்னு சொன்னார். இறைநிலையோட மனம் சேர்ந்து விடும்போது இறைநிலையே பிரச்சனை தீர்க்கும். அலைநிலையிலிருந்து நிலைக்கு போய் அதிலிருந்து நிறைநிலைக்கு போகும் பயிற்சி அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். மனதின் 3 நிலைகளை இப்படியும் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து ஜாக்கிரதா நிலை, சொப்பன நிலை, சுளுத்தி நிலை அப்படின்னு 3 நிலைகளாக அது சொல்றாங்க. ஜாக்கிரதை அப்படிங்கிறது வந்து புலன்கள் மூலமாக தெரியும் மனதை வந்து உள்ள திருப்புறது. அதாவது பிரத்யாகாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதஞ்சலி முனிவருடைய அட்டாங்க யோகத்துல சொல்லக்கூடிய ஒரு முதல் நிலை. அடுத்தது வந்து சொப்பன நிலை. சொப்பனம் அப்படிங்கிறது எதுவாகவும் மாறாமல் இருக்கிறது. எந்த ஒரு வடிவமோ, எந்த ஒரு தன்மையோ, எந்த ஒரு உருவமோ எடுக்காம அது மாறாமல் இருக்கிறது. நோ ஷேப், நோ கேரக்டர், நோ இமேஜ். இதுதான் வந்து அந்த சொப்பன நிலை. 3வதாக இருக்கக்கூடிய அந்த சுளுத்தி அப்படிங்கிறது வந்து தூக்க நிலை, அதாவது உயிரில் அடங்கி இருக்கும் நிலை. உயிரில் வந்து மனம் அடங்கும், மனம் வந்து உயிரில் அடங்கக்கூடிய மனம் ஒரு புள்ளியின் மையத்துல நுணுகி வந்து குவியும். அப்படி குவிந்து அந்த அழுத்தம் வந்து அந்த சென்டர்ல குவிந்து அந்த அழுத்தம் பீரிட்டு வெளியில விரியும். அப்போ எந்த அளவுக்கு உள்ள ஒடுங்கி போகுதோ
அந்த அளவுக்கு வெளியில விரியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு வில்லில் நான்ல வந்து அம்ப வந்து ஏத்தி நம்ம எந்த அளவுக்கு இழுத்து ஏத்தி அனுப்புறோமோ அந்த அளவுக்கு அம்பு வந்து வேகமாகவும் போகும், தூரமாகவும் பாயும் இல்லையா? அத போல அத போலதான் இந்த துரியம். அது துரியம் அதீதமான நிலை, துரியாதீத நிலை. இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியும் கால டைம் நிறைய, அதுக்கு கால நீட்டிப்பும் நமக்கு தேவை. எந்த ஒரு அலையிலிருந்து ஒரு வேட்பு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப அடுத்து அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பு, சின்னதா ஒரு வேட்பு இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பேச போறேன் நீங்க அவளோட எதிர்பார்ப்பீங்க, என்னோட பேராசையா கூட இருக்கலாம். சரி, இப்ப வந்து அந்த நண்பனை பேசிட்டு இருக்கும் போதே நமக்கு ஒரு வேட்பு இருக்கு, அடுத்து என்ன விஷயம், என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்க போறாங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு அந்த வேட்பு வந்து இருக்கும். இந்த வேட்பு வந்து குறைக்கணும், அலையை வந்து நிறுத்தணும். அதாவது அலை நின்றால்தான் நிலை, நிலைச்சுச்சுன்னா நிறைவு பெற்று இருக்கும்போது அங்கு வந்து எந்த வேட்புமே இல்லை. அப்போ அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஆனந்தம் மட்டுமே பூரித்து நிற்கும். அதைத்தான் நம்ம வந்து தவம் அப்படின்னு சொல்றோம். நிலையிலிருந்து நிறைவு நிலைக்கு போகும்போது மௌனம், இவ்வளவுதாங்க. அதாவது நிலைத்திருக்கும் போது அங்க எந்த வேட்பும் இல்லை, ஒரு ஆனந்தம் பூரிச்சிருக்கும், அதுதான் தவம். அந்த நிலையில இருந்து நிறைவு நிலைக்கு போகும்போது அதுதான் மௌனம்னு சொல்றோம். மௌனத்துக்கும் தவத்துக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். மனம் வந்து அலையும் போது ஜீவகாந்தம் வந்து நமக்கு செலவாகுது. அப்படி செலவாகக்கூடிய ஜீவகாந்தத்தை வந்து ஒரே இடத்துல குவிக்கும் போது ஜீவகாந்தம் வந்து அந்த இடத்துல அழுத்தம் பெறுகிறது. அந்த அழுத்தம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு எழுச்சி பெற்று பிரபஞ்சத்தோடு அது இணைகிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு உதாரணமா எப்படின்னு சொல்லலாம்னா, இப்போ ஒரு குடம் வச்சிருக்கோம், குடத்துல வந்து தண்ணி டேப்ல தண்ணி விட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. குடத்துல தண்ணி விழுது, தண்ணி நிறைஞ்சு குடம் நிறைஞ்சிச்சு, அதுக்கும் மேலேயும் தண்ணி விழுந்துட்டே இருக்கு. அப்போ குடத்து நிறைஞ்சு வழிஞ்சு அந்த ரூம் ஃபுல்லா தண்ணி ஆயிடும். அப்புறம் அந்த ரூம் விட்டு அடுத்த ரூமுக்கு போகும், வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிடும். வீடு தண்ணி முடிஞ்ச உடனே என்ன அது அப்படியே வெளியில வந்து அடுத்த வீட்டுக்கு போயிடும் இல்லையா? அப்படியே போயிட்டே இருக்கும், அதை பரவிட்டு போய்கிட்டே இருப்பதை போல இந்த ஜீவகாந்தம் அப்படியே இதை போலதான் பிரபஞ்சத்தோடு போய் இணையும். அப்படி பிரபஞ்சத்தோடு இணையும் போது நமக்கு வந்து என்ன இல்லைன்னா வரவும் இல்லை, செலவும் இல்லை. ஜீவகாந்த வரவும் இல்லை, செலவும் இல்லை. ஏன்னா நம்ம அதோட இணைஞ்சு அப்படியே ஒன்னா இருக்கிறோம், நிறைவாக இருக்கிறோம். அந்த நிறைவு நிலை, நிறைவு பேச்சு நிலைதான் மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தழும்பாம இருக்கிறது, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்றாங்க. அதே போல தழும்பாம அப்படியே இருக்கும். மனதை வந்து எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி வச்சிருக்கிறோமோ, வெகுவா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம வந்து இறையோடு இணைய முடியும். லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்றது போல மனசை வந்து எப்போ நிர்வாண நிலைக்கு கொண்டு வர்றோமோ அப்பதான் வந்து மௌனம் சித்திக்கும். அதுக்கு வந்து தவத்துல வந்து நம்ம ஆழ்ந்து போகணும், ஆழ்ந்து போய் சிந்திக்கணும். ஒரு உதாரணமா ஒரு உதாரணம் சொல்லலாம். 2 சீடர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு அந்த சீடர் வந்து இறைவனை அடைவதற்கு வந்து தன்னுடைய அவருக்கு தெரிஞ்ச சமஸ்கிருத மொழிதான் உயர்வு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு சீடர் சொல்றாரு, இல்ல தமிழ் மொழிதான் உயர்வு. இவர் தமிழ் மொழியோட சிறப்புகளை எல்லாம் இவர் சொல்றாரு, அவர் சமஸ்கிருத மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் சொல்றாரு. அப்ப 2 மொழிகளுடைய பெருமைகளையும் 2 பேரும் சொல்லி சொல்லி அவங்களுக்கு சண்டை வந்துச்சு, பெருசா வந்துச்சு. சரி, இந்த சண்டை வந்து முடிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து அவங்களுடைய குரு கிட்ட வந்து பஞ்சாயத்து வைக்கிறாங்க. குரு வந்து
அவங்க 2 பேரும் சொல்றதையும் கேட்டுட்டு பேசாம இருக்கிறார். குரு பதிலே சொல்லாம பேசாம இருக்கார். 2 சீடரும் என்ன குருவே, நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம், சொல்லிட்டே இருக்கோம், நீங்க ஒரு பதிலுமே சொல்லாம இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப குரு சொல்றார், நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ மௌனம் தான் அதற்கு பதில். மௌனத்தில் இறைவன், மௌனம் இறைவனின் மொழி. மௌனத்தில் இருக்கும்போது வரக்கூடிய அந்த வார்த்தைகள் இறைவனே கூறக்கூடிய வார்த்தைகள். மௌனத்தின் வாயிலாக தான் இறைவனை அடையக்கூடிய வழிகாட்டுதலை மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. மௌனத்துல நாம இருக்கும்போது 3000க்கும் மேற்பட்ட எண்ணங்கள் வரணும். மௌனத்துல இருக்க இருக்க எண்ணங்கள் எழுச்சி பெறுவது குறையும், விழிப்பும் ஆற்றலும் வரும். நமக்குள்ளேயே போய் போய் நம்மை ஜெயிக்க நாம கற்றுக்கொள்ள முடியும். மௌனத்தில் உணர்வுகளை ஜெயிக்க புலன்களை தாண்டி நிற்க கற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்மையே வெல்வதற்கு நாம அந்த நேரத்தில் தான் முயற்சி பண்றோம். அப்படி மனதை சுத்தப்படுத்தி கொண்டு உள்ள போக போக மூச்சும் பேச்சும் குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது இன்னர் டாக்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். இப்ப நம்ம மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் நாமளே கேள்வி கேட்டு நாமளே பதில் சொல்லி நாமளே எல்லாமே உள்ள பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே குறைஞ்சிடும். இப்போ இந்த மௌனத்துக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு ஒரு பயம் உண்டாகும் அப்படின்னு. இப்போ நம்ம தவம் செய்யறோம் இல்லையா, தவத்துல நம்ம எதையோ ஒண்ண தேடிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி. தவம் முடிஞ்சு அமைதியா உட்கார்ந்து இருக்கோம்னா அப்ப நாம என்ன தேடணும் அப்படின்னு ஒரு கேள்வி, அந்த கேள்வி கேட்பதுதான் தற்சோதனை அப்படின்னு சொல்றாங்க. தவத்தில் ஆழ்ந்து போகும்போது உணர்வுகளை ஜெயிக்க புலன்களை தாண்டி மனதை ஜெயிக்க முயற்சி செய்யும். தன்னைத்தானே சோதிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கணும். நாம ஜெயிக்க கத்துக்கொண்டு உள்ள போக போக வரும் உணர்வுதான் அந்த பய உணர்வு அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டுக்குள்ள வெளிச்சமே இல்லை, சூரிய ஒளி கூட வர முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு திக்கான ஃபாரஸ்ட். அதுக்குள்ள நம்ம போறோம், ஒரு துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு நம்ம போகும்போது பயம் இல்லாம தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம், சின்னதா ஒரு சத்தம் வந்துச்சுன்னா போதும், நமக்கு உடனே பயம் வந்துருது. இருட்டான இடத்துக்குள்ள நடந்து போகும்போது கரெக்ட் ஒரு சத்தம் வந்தாலே போதும், நமக்கு ஒரு பயம். அப்போ பயம் அப்படிங்கிறது அந்த சப்தம் தான் நமக்கு பயம். அந்த ஒலியை, அந்த சப்தத்தை கழிச்சு நாம பழகணும். தவம் முடிஞ்சு ஒரு உரைய கேட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்பொழுது அந்த அமைதியில விழிப்பு நிலையில கேட்டுட்டே இருப்போம். தவத்துல கூட நாம எல்லாரும் தூங்கிடலாம். ஆனா இந்த அந்த உரை கேட்கும் போது நம்ம தூங்க மாட்டோம். ஏன்னா நம்ம விழிப்பு நிலையோட இருக்கிறோம். தவத்தின் வீழ்ச்சும் தற்சோதனையும் பயத்தை அறுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்றேன். தவத்தோட வீழ்ச்ச அறியவும் அது உதவுகிறது, பயத்தை அறுக்கவும் உதவுகிறது. தவம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் பாருங்க, அந்த நிலைதான் தற்சோதனை நிலை. அப்படியே கவனிங்க, அனுபவிச்சு பாருங்க. அனுபவமே பயத்தை போக்கிவிடும். அந்த அனுபவமே ஆழ்ந்த அமைதிக்கு நம்மை கொண்டு போகும். அதுவே முழுமை நிலைக்கும் நம்மை முழுமை நிலை வரை கொண்டு போய்விடும். முழுமை அப்படின்ற விளக்கத்துக்கு வரும்போது வாக்குல தெளிவு வந்துடும். நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த தெளிவுல நாம பேசுறதுல ஒரு இன்பம் இருக்கும். அது உறவுகளுக்கு வலுவிக்கும். வாக்குல அளவு முறை மீறும் போது தெளிவு இருக்காது. வளவளன்னு சில பேர் பேசுவாங்க. அப்படி வளவளன்னு பேசும்போது அந்த பேச்சுல ஒரு இனிமையோ, ஒரு தெளிவான ஒரு பொருளோ, ஒரு ஈர்ப்பு சக்தியோ எல்லாமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும்.
இப்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். அது அதுக்கு வந்து இந்த பயிற்சிகள் வந்து நமக்கு இந்த பயிற்சி மௌனத்துல இருக்கும்போது அந்த இது தன்னாலேயே நமக்கு அதெல்லாம் கிடைக்கும் வரும். மௌனத்துல வந்து நான் அடக்க பயிற்சிகள் நாம இப்படி பேசிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தப்படாத நிலை வந்து மௌனம் உருவாக்கும். இப்போ சவுண்ட் பொல்யூஷன் இல்லாத நிலை, இப்பெல்லாம் வந்து காந்த மாசுபடுதல், ஆகாச மாசுபடுதல் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா கெட்ட எண்ணங்கள், பொய் பேசுறது, புறங்கூறுறது, கோவப்படுறது, இந்த மாதிரியான குப்பைகள் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்படியான மாசுகளை வந்து இந்த காந்த மாசுகளை, ஆகாச மாசுகளை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் ஆஹ் என்ன பண்ணாங்க, முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வீதி வீதியா வந்து நடந்து பஜனை பாடல்களை, பாசுரங்களை எல்லாம், பாசுரங்கள், இறைவனுடைய திருநாமங்கள், இது எல்லாத்தையும் வந்து கூட்டம் கூட்டமா தெருவழியாக பாடிட்டே போவாங்க. மார்கழி மாசம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பஜனைகள் இதெல்லாம் வந்து தெருவழியா பாடிட்டு போவாங்க. அப்போ இதுக்குதான் பாடுறாங்க அப்படியெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அவங்களோட சேர்ந்து நாமளும் பாடிக்கிட்டே போவோம். முடிஞ்சா பாடுவோம், இல்லைன்னா முடிஞ்சா அவங்களை கேலி பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. ஆனா இப்ப இதுல இவ்வளவு ஒரு ஆகாச மாசுகளையே தூய்மைப்படுத்துவதற்கு தான் பெரியவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இருக்கிறாங்க. நல்ல ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி தூய்மை செய்தார்கள். இப்போ மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, யாரு என்ன சொன்னாலும் ஏத்து பேசாம மௌனமா இருப்பது எப்போ அப்படின்னா, காமம், மோகம், குரோதம், மதம், ஆச்சரியம் எல்லாத்தையும் விடுத்து மௌனமா இருப்பது எப்போ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மௌனத்துல இருக்கும்போது ஆழ்மன தொடர்பு கிடைக்கும். ஆழ்மன தொடர்பு இருக்கும்போது ஆன்மீக அனுபவம் நமக்கு ஏற்படும். பேரறிவோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இறையோடு இணையும் அற்புதமான ஒரு வாய்ப்பு. நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஔஷதம். ஜீவகாந்தம் அப்படியே நல்லா பெருகுது. அப்புறம் அந்த மூளையில வந்து மின் அதிர்வு குறைந்து போகும். அப்படி குறைந்து போகும்போது மனதின் அலைச்சூழல் 8க்கு கீழே குறைஞ்சு உடம்புக்குள்ள வந்து ஒரு அபரிமிதமாக அதை உள்வாங்கும். அருள் தாகம் ஏற்படும். பிரம்ம நிலையை உருவாக்குகிறது. இறைநிலையோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மௌனம் வந்து நமக்கு கொடுக்குது. மகிழ்ச்சி அவர்கள் வந்து சொல்றாங்க, நான் எவ்வாறு இறை காட்சி பெற்றேனோ அதனை வந்து அதை அப்படியே அந்த அதிர்வலைகளை வான்காந்தத்துல வந்து நான் பரவ விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வானொலியில, ரேடியோல ஒரு பாட்டையோ ஒரு உரையையோ ப்ராட்காஸ்ட் பண்றாங்க. அப்போ எந்த அதிர்வலை, எந்த ஃப்ரீக்வன்சில அவங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்றாங்களோ அதே ஃப்ரீக்வன்சிய நாம வீட்டுல டியூன் பண்ணும்போது அதை அப்படியே நாம கேட்க முடியுது இல்லையா? அப்போ யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள்லாம் அதே அதிர்வலையில அதை பெற்றுக்கொள்ளலாம். அதை போல மகிழ்ச்சியும் பரவவிட்ட அந்த அதிர்வலைகள் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பதை யார் வேணாலும், யாராருக்கு தேவையோ அவங்கெல்லாம் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் இறை உணர்வை, இறை அறிவை, அகக்காட்சியை ஜீவகாந்தத்தோடு இணைத்து அவர்களுக்குள்ள ஊடுருவி இறைக்காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீவகாந்தம் இறையோடு இணையும் போது பிரபஞ்ச ஆற்றல் பெருகி பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு பயணம் தான் மௌனம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. மனம் ஒருமைப்பட்ட போது ஆற்றலும் சக்தியும் பெருகுகிறது. அது நமக்கு எல்லாம் புரியாத எல்லா விஷயத்தையும் வந்து புரிந்து கொள்ள முடியும். நாம வந்து ஏற்றக்கூடிய தவம் எல்லாம் வந்து மௌனம் தான். ஏன்னா நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஏற்றக்கூடியது வந்து கொஞ்ச நேரம் இருக்கக்கூடிய தவம் வந்து மௌனம். அதிக நேரமா தவம் ஏற்றுனேன்னா அது வந்து மௌனம். இது இது வந்து கொஞ்ச நேரம் பண்ணும்போது தவம், அதிக நேரம் பண்ணும்போது மௌனம். இறை அறிவை நோக்கிய பயணம் தான். சில விஷயம் வந்து நமக்கு வந்து புரியாமல் இருக்கும். சில பிரச்சனைகள் வந்து நம்மளால தீர்க்க முடியாம கூட இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாம கூட இருக்கும்.
தீர்வு காண முடியாம கூட இருக்கும். ஆனா மௌனத்துல இது எல்லாத்தையும் நாம புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வந்து இந்த மௌனத்துல நமக்கு கிடைக்கும். ஒண்ணு புரிஞ்சா போதும், எல்லாமே புரியும். இந்த பருவுடலை கடந்து பார்த்தால் நமக்கு வந்து என்னது? பஞ்சபூத கூட்டு, விண் கூட்டு, இறை துகள். இப்படி பார்க்கும்போது அனைத்து உயிர்களும் அனைவரும் இறையாகவே நாம பார்க்கிறோம். இறைநிலையே எல்லா உயிர்களாக இருக்கும்போது கணவன் மனைவியை பார்த்தாலும், மனைவி கணவனை பார்த்தாலும் இறையாகவே பார்க்கணும். அப்போ இறைவனே எனக்கு கணவனாக மனைவியாகவோ வந்திருக்கிறார் என்பதை அறிந்து வாழும்போது குடும்பத்தில் அமைதி தானாக வரும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பந்து வந்து நம்ம எரிஞ்சோம்னா எந்த தடையுமே இல்லை. அப்போ தடை இல்லாத வரைக்கும் இந்த பந்து என்ன செய்யும்? போயிட்டே இருக்கும். அதே போல ஒரு எண்ணம் வந்து தடை இல்லாத வரை போயிட்டே இருக்கும். கடைசியில இறைநிலை வரை போயிடும். அதே இறைநிலையிலிருந்து திரும்பி வரும். அப்போ ஒவ்வொரு செயலை செய்வதும் இறையே, அந்த செயலுக்கான விளைவும் இறையே. இந்த நிலையில வந்து நாம சிந்திச்சு பார்த்தோம்னா நமக்கு துன்பமே வராது. இப்ப நாம ஒரு வேலை செய்யறோம்னு வச்சுக்கலாம். அந்த வேலை செய்யறதுக்கான கூலி தரலைன்னு வச்சுக்கலாமே. கூலி தரலைனாலும் அந்த வேலை வந்து இறைக்கே செய்ததாக அர்த்தம். கூலி வராட்டினா என்ன? கூலி தரவில்லைனாலும் நாம என்ன செய்யணும்? அமைதியாக இருந்துட்டோம்னா நமக்கு என்ன வேண்டுமோ, என்ன தேவையோ வேற எங்க இருந்தாவது நமக்கு வந்தே தீரும், வந்துடும். அப்போ யாரு என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் இருக்கக்கூடிய மௌனம் வந்து சித்தியாகும். அப்போ பேசுறது யாரு? இறை. நம்மிடம் இருக்கும் குறையை சுட்டி காட்டுறது, நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளை தூய்மை செய்வதற்காகவே இறைவன் எடுக்கும் முயற்சி தான். ஒவ்வொரு நிகழ்வும் அப்படின்றத உணரும்போது நமக்கு வந்து துன்பம் இல்லாத வாழ்க்கை நாம வாழலாம். நாம செய்த செயலுக்குத்தான் விளைவு வருகிறது அப்படின்றத நம்ம உணர்ந்து கொண்டோம்னா யாரும் யாருக்கும் துன்பம் தர மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு நாம ஜீரணிக்கக்கூடிய அளவு சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டோம்னா அஜீரணம். அப்போ துன்பம், அதை உணர்ந்து அளவோடு நம்ம சாப்பிடுவோம். துன்பம் வரும்னு தெரிஞ்ச பிறகு அளவு முறையும் தானாக வந்துருச்சு. பிறர் மற்றவங்களுடைய பொருளை பறிக்காமல், பிறர் மனதை வருத்தாமல் அளவு முறையோடு வாழும்போது உலக அமைதி வருத்தம். இல்லைன்னா இறைவனே மனிதனின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக இறைவனே வந்து திருத்த வேண்டி வரும். அதுதான் இயற்கை சீற்றங்களான புயல், வெள்ளம், காட்டுத்தீ, இப்ப கொரோனா எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து இறைவனே இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு நிலை. இப்போ இதுல நமக்கு விழிப்பு நிலைதான் மௌனம் அப்படின்னு நம்ம இதுல இருந்து கொஞ்சம் உணர்ந்துட்டோம். மௌனம் வந்து வார்த்தைகள் வெளிப்படுத்தாத செய்திகளை கூட மௌனம் வந்து சுலபமாக வெளிப்படுத்தும். சொல்லாது சொல்லினின் சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலா அப்படின்னு சொல்றாரு ரமண மகரிஷி. அப்போ விழிப்பு நிலையின் திறவுகோல், விழிப்பு நிலைதான் மனிதனை இயங்க செய்கிறது. ஞானம் அப்படிங்கிறது வந்து மோன வரம்பு அப்படின்னு சொல்றாங்க. மோனம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வரம்பு கட்டி நிற்கிறதோ பேச்சற்று, வரம்பு கட்டி பேச்சற்று, அப்பொழுதுதான் ஞானம் கணியும். வரம்பு கட்டி உள்ள நிக்கணும், பேச்சற்று இருக்கணும், அப்பொழுதுதான் வந்து இந்த ஞானம் கனியும் அப்படின்னு சொல்றார். பிரபஞ்சத்தின் ஆழம் வந்து மௌனத்தில் இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா பிரபஞ்சமே தன்னுடைய ஆழத்தில் மௌனமாகத்தான் இருக்கிறது. கடலின் ஆழத்திலும் மௌனம்தான், பூமியின் ஆழத்திலும் மௌனம்தான் இருக்கிறது. உங்களுக்குள்ள நீங்க மௌனத்தை தரிசிக்கும் நிலை எப்ப வரும்னா உள்முக தேடலில், ஆழ்முகத்தில் மௌனம் தனியும். இப்ப வந்து கடலின் மேல் பகுதியில பாத்தீங்கன்னா மீன் இருக்கும். கடலின் ஆழத்துலதான் இந்த பவடம், ஆணிமுத்து அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பூமியின் ஆழத்துல வந்துதான் தங்கம், வைரம் எல்லாம் கிடைக்கும். அதே போல நம்மளுக்குள்ள
ஆழ் மனதில் தெளிக்கும் போது மட்டுமே இந்த தங்கம், வைரம், முத்தை போல நம்மளுடைய எண்ணமும் பிரகாசிக்கும். நமக்குள்ளே மிகச் சிறந்த சிந்தனைகள் வெளிப்படும். மௌனம் அனுபவத்திற்கு உட்பட்டதுதான். அது இப்படித்தான் அப்படின்னு சொல்லும் போது அது உடஞ்சு போயிடும். அது வார்த்தைகளால மௌனத்தை விளக்க விளக்கி விளக்கி சொல்ல வந்துட்டோம்னா அது மௌனம் அந்த இடத்துல இறந்துடும். பேசுவதை குறைக்கும் போது அந்த மௌனமா இருக்கும்போது பகை குறையும். குறைவாக பேசு, அதிகமாக படி. ஷேக்ஸ்பியர் சொல்றார், நோ மோர் டாக் லெஸ். மௌனம் ஆக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ஒரு விதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விதை முளைச்சு வரும்போது அந்த முளை தண்டை இலையெல்லாம் ஒரு மரமாகி பெரிய விருட்சமாயிடுச்சு. அப்பெல்லாம் அது மௌனமாக தான் அது விருட்சமாக ஆகுது. ஆனா அதே விருஷம் முறிஞ்சு விழும்போது பாத்தீங்கன்னா பெரிய சத்தத்தோட தான் அது விழும். அப்போ சப்தம் அப்படிங்கிறது அழிவை தருகிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஓயாம கொஞ்சம் வளவளன்னு அர்த்தம்லாம் பேசுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொருளுள்ள பேச்சு மட்டும் பேசுறதுதான் மௌனம். அவங்க அந்த மாதிரி பேசும்போது அது பொருள் இருக்காது. அந்த அர்த்தமுள்ள பேச்சுக்களை அளவுபட பேசுவது மௌனம். பேச வேண்டிய நல்ல விஷயத்த கூட பிறர் கேட்டாலுமே பேசக்கூடாது. இது உயர்ந்த மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணம் எழுச்சி பெற்றால்தான் மனதிற்குள்ளாக நமக்கு நாமே பேசி நாமே கேள்வி கேட்டு அதுக்கு நாமே பதிலும் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எண்ணங்கள் எழுச்சி பெறாமல் இருப்பதற்கு எப்பவுமே நாம இறை சிந்தனையில் இருந்தால் மட்டும் போதும். வேற எந்த சிந்தனையும் வராது. அத ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இது கந்தர் அனுபூதியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நிறைகுடம் தழும்பாது அப்படின்றதுல ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட்சோது என்கிறார் திருவள்ளுவர். ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் மறுமையும் இம்மையும் அவனை சுற்றி இருப்பவர்களையும் நண்பனையும் கூட எதிரியாக்குவதும் அவன் பேசும் வார்த்தைகளினாலேயே அப்படின்னு திட்டவட்டமா வள்ளுவர் சொல்கிறார். அப்போ வாக்கு மனம் இரண்டுமே மௌனமாம் திருமூலர் சொல்றார். உடலுக்கு மௌனம் உபவாசம், மனதுக்கு பூரணமான மௌனம். மௌனம் சர்வார்த்த சாதிக்கம். யோகத்துல மிக உயர்ந்த நிலை மௌனம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது நமக்கு எப்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு நாம கோபமா இருக்கும்போது, மத்தவங்க நம்மள குறை சொல்லும் போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, மத்தவங்க நம்மளை விட்டு விலகும் போது, யாரும் பேசாத போது, நமக்கு ஒண்ணும் பிடிக்காத போது, இப்ப எல்லாம் இருக்கும்போது நாம மௌனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப குறிப்பா மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவாங்க, கோபம் வரும்போது மட்டுமாவது நீங்க மௌனமா இருக்கலாமே அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ அந்த கோபத்தினால நாம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த பிரச்சனைகளை பெருசு பண்ணாம அதை தீர்ப்பதற்கு அந்த பிரச்சனை அதோட முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த மௌனம் உதவியாக இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுவாங்க. குறைவா பேசுங்க, நிறைய பேசுங்க, உங்களுடைய முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. மௌனத்தை விட நீங்கள் அழகா சொல்ல போறீங்கன்னா மட்டுமே வாயை திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மௌனம் ஒரு பெரிய வலிமையின் ஆதாரம். சத்தம் மாயைகளை உருவாக்குகிறது, மௌனம் உண்மைகளை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. மௌனம் ஒண்ணும் காலியா இல்லை, அதுல எல்லா பதிலும் உள்ள நிறைஞ்சு இருக்கு. உருவான அனைத்தும் மௌனத்தில் இருந்துதான் வெளிவருகிறது. அப்போ நிலையாக இருப்பது மௌனம், அதுல இருந்துதான் அத்தனையுமே வெளியில வரும். மௌனம் அப்படிங்கிறது ஆக்கபூர்வமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை கொடுப்பது.
பிரபஞ்சமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு யோகிகள் சொல்றாங்க. தன்னை அறிவதற்கு ஒரு ஏற்ற வழி அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க. இது மௌனம். பிரபஞ்சத்தை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் அப்படின்னு யோகிகள் வாக்கு. தன்னை அறிவதற்கு ஒரு ஏற்ற வழி அப்படின்னு சொல்றாங்க மகான்கள். எனவே அப்படின்னா இறைவனை உணர்ற, அதுவும் தன்னுள் உணர்வதற்கு தனது 6வது அறிவை பயன்படுத்தி மௌனத்தின் மூலம் மனதால அந்த எல்லையை தொட முடியும் அப்படின்னு உபநிடதங்கள் சொல்லுது. இப்போ புரிந்து கொள்ளுதல் வேதாந்தம், அறிந்து கொள்ளுதல் சித்தாந்தம். புரிந்து உணர்ந்து கொள்ளுதல் வேதாத்திரியம். நான்கார் தத்துவத்தை உணர்த்தியவர்கள் சாக்ரட்டிஸ், விவேகானந்தர், பிராமணர், வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எப்பொருளிலும் என்னை காண வல்லான் எவனோ அவனுள் நான் இருக்கிறேன் கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மௌனத்தில் சொல்பவரும் கேட்பவரும் அவரே எனும்போது அங்கு இந்த உடல் இல்லை, நான் இல்லை, நானே இல்லை அப்படிங்கும் போது எல்லாமே இறைவன் தான். சர்வம் பிரம்மம். இந்த நிலையை உணர்வதுதான் மௌனம். அப்போ ஒரு மனிதனுடைய தன்மை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது அவனுடைய கருமையத்தின் தன்மைதான். அப்போ மனித அறிவுக்கு மேற்பட்ட கருமையம் இந்த உலகத்துல இல்லை. ஏன்னா மனித அது பெரிய ஒரு பெட்டகம் அப்படின்னு கூட மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. அந்த கருமையத்தின் தன்மையை மாற்றி அமைக்கிறதுக்காக முரண்பாடான இயற்கைக்கு விரோதமான செயல்களை கூட ஆராய்ச்சி அப்படிங்கிற பேர்ல சோதனை செஞ்சு பாக்குறாங்களாம். எப்படின்னா ஒரு விலங்கினுடைய கருமையத்தை இணைச்சு விலங்கை போல இணைச்சு பாக்குறாங்களாம். அப்ப நமக்கு என்ன ஆகும்? விலங்குகளை போல மனிதன் அழித்து கொன்று தின்று வாழும் நிலைதான் நாங்க உருவாகும். அப்போ இதெல்லாம் ரொம்ப ஒரு முரண்பாடான இயற்கைக்கு விரோதமான ஒரு செயல். இப்ப ஜீவகாந்தத்தின் தன்மையை மாற்றி அமைக்க ஒரே வழி எண்ணம் தான். மெய்ப்பொருள் உணர்ந்த நிலையில அப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்கத்தான் இந்த மௌனமும் அகத்தாய்வும். அப்பொழுதுதான் நமக்கு இறை அனுபூதி கிடைக்கும். மௌனம் தன்னை மட்டுமல்ல, உலகையே மேம்படுத்த வல்லது. மௌனத்தின் மகத்துவத்தை இவ்வளவு நேரம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல இந்த பேராசிரியர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். குறிப்பா நம்ம நந்தினி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இதுல உள்ள நெறிகள் அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் நம்ம ஐயாவை சேரும். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தமிழ் ஆனந்த யோகா அறக்கட்டளைக்கும் நன்றி, இறைக்கும் குருவுக்கும் நன்றி. இத்துடன் இதுவரை செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இதோட இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மௌனத்தை நாம் அனைவரும் மேற்கொண்டு இந்த உலகையே மேம்படுத்த நாம் முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்மணியா, நீங்க இதுக்கப்புறம் பேசுறீங்களா? வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நமக்கு மௌனத்தின் மகத்துவத்தை பற்றி மிக சிறப்பாக சிந்தனை உரை அளித்த அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்களை அனைவரும் தவநிலையிலிருந்து வாழ்த்துவோம். அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் அருட்பேராற்றன் கருணையினால் உடல்நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, மௌனத்தின் பத்தி நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. இதை குறிப்பிடுகிறது கூட அவ்வளவு ஃபாஸ்டா நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் மௌனத்துக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. அதாவது அம்மா சொன்னதுல இருந்து ஒரு சிறு குறிப்பு மட்டும் நான் சொல்றேன். அம்மா என்ன அதாவது மௌனம்ங்கிறது ஒன்றுமே ஒன்றுமற்ற ஒன்று, விழிப்பு நிலைதான் மௌனம்.
மகரிஷி வந்து மௌனத்துல என்ன மௌனத்து டைம்ல என்ன செய்வாங்க அப்படிங்கிற சொல்லி ஒரு 5-6 முறை தவங்கள் இருக்கும். அந்த நேரத்துல உணவுகள் கூட ரொம்ப எளிமையானதாத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. தியானத்திற்கும் மௌனத்திற்கும் உள்ள வேறுபாட்டையும் சொன்னாங்க. நிலையாக இருப்பதுதான் அந்த இது தியானம். அதுவே நிறைவாகும் பொழுது அது மௌனம். அது ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. அந்த தியானத்திற்கும் மௌனத்திற்கும் உள்ள வேறுபாடு நீங்க சொன்னது. மௌனம்ங்கிறது வந்து இறைவனுடைய மொழி. இப்ப நம்ம மௌனம் இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களுடைய எழுச்சி பெறுவது குறையும். நம்ம உணர்வுகளை ஜெயிக்க புலன்களை தாண்டி நின்று கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. மூச்சு, பேச்சு எல்லாமே குறையும். முழுமை வரும்போது வாக்குல வந்து அளவு முறை இருக்கும் அப்படின்னாங்க. தேவையில்லாம வளவளன்னு நம்ம பேச மாட்டோம் அப்படிங்கிறதே சொன்னாங்க. அதாவது சுருங்க சொல்லி நம்ம விளங்க வச்சிருவோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மௌனத்தின் மூலமாக நமக்கு ஆழ்மன தொடர்பு கிடைக்கும். இறையோடு இணைய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஜீவகாந்தம் பெருகும். மன அலைச்சூழல் எல்லாம் குறையும். அதாவது சேம் ஃப்ரீக்வன்சியில் உள்ள மகான்களோட தொடர்புடையும். அதாவது நம்ம மௌனத்துல இருக்கும் பொழுது மௌனத்தில் அந்த மகான் மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் போன்ற அந்த மகான்கள் கூறிய அந்த கருத்துக்களுடைய உண்மையாகவே நமக்கு அதனுடைய விளக்கம் நமக்கு கிடைக்க இருக்கும். அதுக்கு உதாரணமா அம்மா அந்த டிவி டியூன் பண்ணா நமக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து மௌனத்தில் இருக்கும் பொழுது இந்த மகான்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்குங்கிறதையும் விளக்கமா சொன்னாங்க. அப்புறம் செயலும் விளைவும் இறையேங்கிறத உணர்ந்துட்டோம்னா நமக்கு துன்பமே இல்லை. இதுதான் நம்ம நன்மணியவும் செயல் விளைவு தத்துவத்தின் மூலமா நமக்கு விளக்கிட்டே இருக்காங்க. எப்பவுமே நம்ம வந்து மற்றவங்களை வருத்தாம வாழும்போது வாழறதுதான் நல்லது. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நடத்துக்கும் போது தனி மனித அமைதி கிடைக்கும். தனி மனிதன் அமைதி ஆயிட்டாலே அது அவனுக்கு உலக அமைதியா தெரியும். இப்படிதான் உலக அமைதியை பெற முடியும்னு நம்ம ஆசான் எப்பவுமே சொல்லுவாங்க. நாம வந்து எப்பவுமே பிறர் கேட்டால் ஒழிய தேவையில்லாம அது பேசக்கூடாது அப்படிங்கறது வந்து உயரிய மௌனம் அப்படிங்கிறத அம்மா ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க. உடலுக்கு வந்து மௌனம்ங்கிறது உபவாசம் இருக்கிறது. மனதுக்கு மௌனம்ங்கிறது வந்து நம்ம உடல் மனம் அனைத்தையும் அடக்கி தியானத்துல இருக்கிறது. அதனால தன்னை அறிவதற்கு ஏற்ற ஒரு வழி மௌனம்ங்கிறத மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மௌனத்தை நாமும் கடைபிடித்து அதனுடைய மௌனத்தினால் கிடைக்கும் பலன்களை நாமும் பெறுவோம் என்று கூறி அம்மாவுக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்மணியா, நீங்க ஏதாவது கருத்து சொல்றீங்களா? அனார்கலி அம்மா, நீங்க பேசணுமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மௌனம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில அவங்க பல்வேறு கோணத்துல இன்னைக்கு அந்த மௌனத்தை பற்றிய விளக்கத்தை சொன்னாங்க. சாதாரணமா அந்த வார்த்தை வந்து மௌனம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அந்த மௌனம்ங்கிற வார்த்தைக்குள்ளாக நிறைய பொருள்கள் நாம அதை வித்தியாசமாக எடுத்து உணர வேண்டியதா இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டா அதாவது இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்து அந்த மகா மௌனம்ங்கிற இடத்துக்கு போற வரைக்கும் பல்வேறு விதமான மௌனங்களை அங்கங்க நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டியதா இருக்குது. எல்லாமே மௌனம் தான். இப்போ ஒரு இடத்துல யாரோ நம்மள்கிட்ட ரியாக்ட் பண்றாங்க, அந்த இடத்துல நம்ம அதுல ரியாக்ட் பண்ணாம அப்படியே அமைதியா இருக்கிறதுங்கிறதே மௌனம் தான். அந்த இடமும் ஒரு மௌனம் தான். அங்கிருந்தே ஆரம்பிக்குது. அப்ப ஒரு துன்ப விளைவு வருகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்றோம். அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் மௌனம் தான். அப்ப இது எப்படி இந்த மௌனத்தின் நிலைகள் மாறும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய கர்ம வினைகளினுடைய திணிவு
அதிகமாக இருக்கும் பொழுது அந்த கர்மவினையின் அடிப்படையில் நாம் செயல்படும் போது இருக்கக்கூடிய அந்த மௌனம்ங்கிறது அந்த இடத்துக்கும் ஒரு மௌனம்ங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அது குறைய 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 அந்த மௌனத்தினுடைய தன்மை இன்னும் ஆழமா போறத நம்ம பார்க்க முடியும். அதே போல அந்த கர்மவினையின் திணிவுக்கு தகுந்தாற் போல அந்த மௌனத்தின் அனுபவம் இருக்கும். அதே போல அந்த மனதினுடைய ஃப்ரீக்குவன்சி இருக்கு, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு தகுந்தாற் போலும் இந்த மௌனத்தினுடைய நிலை மாறும். இப்ப நம்ம மௌனம் அப்படின்னு சொன்னோடனே நாம எப்படி தத்துவ ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மனதினுடைய அலைச்சூழல் டெல்டா லெவல்ல இருந்துச்சுன்னா அதுதான் மௌனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் மகா மௌனம் சொல்லிட்டாங்க. 0 to 3, அதாவது அது 1 to 3 அப்படிங்கிற நிலைக்கு வரும்போது, இப்போ பீட்டா லெவல்ல இருக்கும்போது மௌனம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கேயும் மௌனம் இருக்கு. நம்ம இப்ப அதாவது இப்ப பீட்டா லெவல்ல தான் நமக்கு என்ன வருது, பீட்டா அலைச்சூழல்ல இருக்கும்போது தான் நம்மளை யாரோ திட்டுறாங்க, நமக்கு யாரோ துன்பம் கொடுக்குறாங்க, நம்மளை யாரோ அவமானப்படுத்துறாங்க, நமக்கு ஒரு பெரிய விளைவு வருது, யாரோ ஒருத்தர் நம்ம வண்டியில மோதிட்டாங்க, ஏதோ இது மாதிரியெல்லாம் இதெல்லாமே பீட்டா அலைச்சூழல்ல தான் நடக்குது. அந்த பீட்டா அலைச்சூழல்ல மௌனம் இருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அந்த இடத்துலையும் இந்த மௌனம்ங்கிற ஒரு வார்த்தை பயன்பாடுக்கு வருகிறது. அப்ப அந்த இடத்துலயும் நம்ம எப்படி இருக்கோம், அதுல அதைத்தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, டோன்ட் ரியாக்ட் பட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த எல்லா இடத்துலையும் அந்த ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுங்கிறதே ஒரு மௌனம் தானே. இந்த இடத்துல மௌனம் வர்றதுக்குத்தான் நாம இத்தனை தத்துவ விளக்கங்களும் தேவைப்படுது. இப்ப நம்ம கர்மவினை தத்துவம் செயல்விளை தத்துவத்துல ஒரு தெளிவா இருக்கும்போது தான் இந்த பீட்டா அலைச்சுழல்ல வரக்கூடிய சம்பவங்களில் நம்ம மௌனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஏற்றுக்கொள்ளும் திறன், அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வரணும். அப்படின்னா இந்த தத்துவ தெளிவு இருக்கும்போது அதுல அந்த அக்செப்டன்ஸ்ன்னு இருக்குங்கிறது, ஏற்றுக்கொள்தல் என்பது ஒரு மௌனம் தான். அப்ப அந்த மௌனம்ங்கிறது இங்க ஆரம்பிக்கிறோம், நடைமுறை வாழ்க்கையில இங்க ஆரம்பிக்கிறோம். இதுல ஆரம்பிச்சு இதுல கொஞ்சம் 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 கொஞ்சமா அதுல வெற்றி பெற்ற பிறகுதான் அந்த ஆழ்ந்த நிலை மௌனத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா சும்மா சாதாரணமா எந்தவித பிராக்டிஸும் இல்லாம ஒருத்தர் மௌனத்துல இருக்கிறேன் அப்படின்னு போய் உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணங்கள் எக்கச்சக்கமா வரும். மௌனம்ங்கிறது அவருக்கு சாத்தியமே ஆகாது. அதனால மகரிஷி மௌனம் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் விடும், எல்லா பயிற்சியும் முடிச்சு அதுக்கப்புறம் தான் மௌனம். ஆனா டூரிங் அந்த பயிற்சி காலத்துல அவர் கொடுக்கக்கூடிய மௌனம் முழுவதுமே தற்சோதனை செய்வதற்கான மௌனமா தான் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மனவளக்கலையில மௌனம் அப்படிங்கிறது எல்லாமே தற்சோதனை செய்வதற்காக மௌனமாகத்தான் இருந்தது. ஆனா மகரிஷி இருப்பாரு அந்த வருஷத்துக்கு 30 நாள், அதுதான் மௌனம், ரியல் மௌனமா இருக்கும். ஆனா மக்களுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சியில கொடுத்த மௌனம் எல்லாம் மௌனமாக இருந்து என்ன பண்றது, ஆசை சீரமைத்தல் பண்றது, சினந்தவித்தல் பண்றது, கவலை ஒழித்தல் பண்றது, நான் யார் சிந்தனை பண்றது, இது இது இதுக்குதான் மௌனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்னன்னா, அது பீட்டா அலையிலிருந்து ஆல்பா அலைக்கு அதை அந்த தற்சோதனை பண்ணி இதை சரி செய்யக்கூடியது, மனதை சரி செய்வதற்கான மௌனம் அப்படிங்கிற மாதிரி தான் அதிகமாக இங்க பிராக்டிக்கலா இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிரம்மஞான அரைக்கும் முடிச்சவங்க கூட ஒரு 7 நாள் மௌனம் அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு ஆழியாருக்கு போறாங்க. அங்க போனாலுமே இப்போ இந்த தற்சோதனை பண்றது அப்படிங்கிற ஒன்றை, ஏதாவது ஒன்றை வைத்துதான் மௌனம் நடத்துறதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு மன்றங்கள்ல நடத்துற மௌனம் எல்லாம் ஏதாவது ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்வது அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
ஆனா இன்னைக்கு இன்னைக்கு கமலவணி அம்மா பேசின அந்த மௌனம்ங்கிறது வந்து இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்து தற்சோதனையில் ஓரளவுக்கு வெற்றி பெற்று ஓரளவுக்கு நாம் வந்து ஒரு அந்த கர்மவினையினுடைய அடர்த்தி குறைந்து இரண்டொழுக்க பண்பாட்டில் ஓரளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலை வந்தவர்கள் அவர்களுக்குத்தான் இந்த அளவுக்கான மௌனம் அப்படிங்கிறது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதான் ப்ராக்டிக்கலா இருக்கு. இதுல அந்த தவம் பண்றது அப்படிங்கிறது எந்த இடத்துல வேணாலும் தவம் பண்ணிடலாம். இப்ப தவத்தினுடைய அடுத்த நிலைன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு இதுல சொல்லும்போது, அந்த தவத்துக்கும் அடுத்த நிலை மௌனம் அப்படின்னு சொன்னாங்க. தவம் வந்து சாதாரணமா எங்கன வேணாலும் இப்ப வீட்லயே சாதாரணமா ஒரு இடத்துல பண்ணிடலாம். நம்ம வீட்டிலேயே கூட தவம் பண்ணலாம். இப்போ ஒரு ரூம்ல உட்காந்து தவம் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட நம்ம உட்காந்து தவம் பண்ணலாம். தவம் பண்றதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு குறிப்பிட்ட மன அலைச்சலை குறைக்கிறது, அவ்வளவுதான். ஆனா இப்ப வீட்லயே இருந்துட்டு மௌனம் இருக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து அவ்வளவு தூரத்துக்கு அது இந்த ஆழ்ந்த நிலைக்கு போறதுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல அந்த மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உரிய இடம் என்பது ஒரு சாத்தியமான இடமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அப்ப அதனால தான் அந்த மௌனம் இருக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த மாதிரி இடங்கள்ல போய் இருக்கும்போது தான் அது சாத்தியமாகுதே தவிர இங்கேயே மௌனம் அப்படின்னு இருக்கிற அதெல்லாம் இப்ப இன்னைக்கு சாதாரணமா பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம், வியாழக்கிழமை நான் மௌனம், திங்கட்கிழமை நான் மௌனம் அப்படின்னு வீட்டில் இருக்கிறாங்க. கடையில் உட்காந்துக்கிட்டே நான் மௌனம்லாம் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் மௌனம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து அது வந்து சாதாரணமா சும்மா நான் பேசுறது இல்லை அப்படிங்கிறது தானே தவிர இன்னும் என்னன்னா அதெல்லாம் வந்து நான் இந்த கிழமையில நான் மௌனம் இருக்கிறேன், இந்த கிழமை வாரம் வாரம் இப்படி இருப்பேன், அதெல்லாம் வந்து அது பிறருக்கு காட்டிக் கொள்வதற்கான மௌனமாகத்தான் இருக்கிறதே தவிர அது வந்து இந்த அளவுக்கு ஒரு தத்துவ ரீதியாக ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய மௌனமாக இருக்காது. அப்ப அதற்கு என்ற அந்த ஒரு சூழல் அப்படிங்கிறத அமைஞ்சாதான் அந்த மௌனமும் முழுமையாக நமக்கு சித்தி பெறும். அப்ப அந்த இடத்துல நமக்கு நிறைய கேள்விகளுக்கு புரியாத, அதாவது தெளிவுபடாத கேள்விகளுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய இடம் அந்த இடமாக இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் சாதாரணமா இப்ப இன்னைக்கு மௌனம் இருக்கிறதுக்கும் சும்மா இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் சார் சொல்லுவார், கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அது மௌனம் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி இல்லை. மௌனம்ங்கிறது வந்து அது தொடர்ந்து கொஞ்ச நேரம் தவம், அப்புறம் தவத்தின் ஆழத்துக்கு போகணும், அப்படி போகணும். ஆனா இந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் எண்ணங்களற்று அப்படி அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடிய அப்பப்ப அப்பப்ப அதை செய்யக்கூடிய ஒரு பிராக்டிஸ் என்னத்துக்கு வரும்னா இது வந்து நமக்கு நமக்குள்ளாக கேட்டு வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விடையெல்லாம் அது கொடுக்கும், இந்த இடத்துல கொடுத்துரும். ஆனா அந்த தொடர் மௌனம் அப்படிங்கிற ஸ்டேஜ் என்பது வேறு, இந்த சும்மா இருத்தல் என்பது வேறாகத்தான் பார்க்க முடிகிறது. ஆக இன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த மௌனத்தினுடைய விளக்கம் என்பது நிறைவு அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்ப அந்த தவத்தை கடந்த ஒரு நிலையாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில அந்த மௌனம் இருக்கும்போது கூட அந்த மௌனத்திலேயே இருந்துகிட்டே இருப்போம். மௌனம் இருக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மௌனத்துக்குள்ள ஒரு சும்மா இருத்தல்ங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். திடீர்னு வரும். அது எப்போ வரும்னுலாம் தெரியாது. திடீர்னு வரும். ஒரு 10 நாள்ல இருக்கும்போது, திடீர்னு பார்த்தோம்னா நம்ம அப்படியே காணாம போயிடுவோம். அப்படி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்லாம் தெரியவே தெரியாது. அப்ப சாதாரணமா இருக்கும்போது சும்மா இருத்தல்ங்கிறது ஒண்ணு. அந்த மௌனத்துக்குள்ள இருக்கும்போது சும்மா இருத்தல்ங்கிறது ஒன்று நடக்கும், நடக்கும். அது அந்த சும்மா இருத்தல் என்பதும் இப்ப சாதாரணமா நம்ம சும்மா இருத்தல் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக இது முழுவதுமே
இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது பேசுவது அல்ல, இது அனுபவம் என்ற அடிப்படையில் உணரக்கூடியது தானே தவிர, இந்த மௌனத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே வார்த்தைகளும் அந்த அனுபவத்துக்காக நாம் உருவாக்கி கொண்ட வார்த்தைகள் தானே தவிர, ஆனால் அது உண்மையிலேயே அது அனுபவம் மட்டுமே. இப்ப கடவுளுக்கு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கோம். பேரை சொல்லி நம்மளா வச்சுக்கிட்டோம், நம்மளா உருவத்தை வச்சுக்கிட்டோம். ஆனா அந்த கடவுள் தன்மைங்கிறது அது ஒரு மகா மௌனம். அப்ப அதுபோல இந்த மௌனத்துக்கும் நாம சில வார்த்தைகளை எல்லாம் வச்சு அதுக்கு இந்த சொப்பனம், சுளுத்தி இப்படி எல்லாம் இது எல்லாத்தையும் அதுக்கு ஒரு வார்த்தைகளை மனிதனாக உருவாக்கி வைத்து விட்டார். அப்ப அதுல நம்ம இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த மௌனம் என்பது அனுபவம் தானே தவிர அது பேசி புரிந்து கொள்ளக்கூடியது என்பது இல்லை. அவரவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவமாகத்தான் இருக்கும். அந்த அனுபவத்தை அனுபவம் செய்து பாருங்கள், முயற்சி செய்து பாருங்கள். அந்த முயற்சிக்கு செல்வதற்கு உரிய ப்ரிப்பரேஷன் தான் இந்த தத்துவ விளக்கங்கள். இந்த விளக்கங்களை செய்து செயல்மாற்றம் செய்து நமது அந்த கர்மவினையினுடைய அடர்த்தி குறைத்து நாம் அந்த அக்செப்டன்ஸுங்கிற வாழ்க்கைக்கு வரும்போது இந்த மௌனம்ங்கிற அனுபவத்துக்கு போறதுக்கு நம்ம தகுதியாகிறோம். அப்ப தகுதிப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் தமிழானந்த யோகம் செய்து கொண்டிருக்கிறது. மௌனத்துக்குள்ள போறது அவரவர்களாக போய்கொள்ள வேண்டியது தானே தவிர இது அதை யாரும் நடத்தி யாரோ ஒருவர் நடத்தி அப்படிலாம் இல்லை. மகரிஷி மௌனத்தை போய் என்ன சொல்லுவார், அந்த தவம் நடத்துறப்ப தவத்துக்கு மட்டும் அப்படி வெளியே உட்காருவாரு, மற்ற நேரம் உள்ள போயிடுவாரு. அப்ப என்ன அர்த்தம், அவர் அங்க உள்ள போயிடுறாரு, எல்லாரோடையும் அங்க இருக்கிறது இல்லை, அப்படிதான் இருப்பாரு. அப்ப அந்த இண்டிவிஜுவலா தனியாக அங்க அனுபவம் தான் மௌனமே தவிர தவம் என்பது கூட்டு தவமா இருக்கலாம், தனித்த தவமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனால் மௌனம் என்பது அது ஒரு நமக்குள்ளாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு நிறைய ப்ரிப்பரேஷன் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்குரிய செயல்களில் ஈடுபடுவோம். அந்த மௌனத்தில் அனைவரும் அவரவர்கள் ஆழ்ந்த நிலையில் பயணிப்பதற்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நான் சொல்ல நினைக்கிற அந்த 2 பாயிண்ட் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க அது கூட அங்க என் மண்டையில இருந்து உருவிட்டீங்க அதெல்லாம். ஐயா அதாவது மௌனம்ன்றது தானாக நிகழக்கூடியது இல்லைதான். மௌனத்தை எந்த ஒரு பயிற்சி கொண்டோ இல்ல முயற்சி கொண்டோ நம்ம நிகழ்த்தி விட முடியாது. அதான் நீங்க சொன்ன மாதிரி கர்மவினை அடர்த்தி கழிய அந்த தேவையற்ற எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் விலகி செல்ல நம்ம மன அலைச்சூழல் குறைந்து கொண்டே வரும். அப்போ அது மௌனத்தின் வழி நடத்தி செல்லும். அது இந்த மௌனம் என்றது ஒரு வார்த்தை ஜாலம் தான், அப்படித்தானங்கய்யா? அது நீங்க சொல்றபடி அது தானா மௌனத்தில் கொண்டு விட்டுரும். அதேதான் கொண்டு விட்டுரும். அவ்வளவுதான். இதுதாங்க நான் சொல்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க, மௌனத்துல போகும்போது ஒரு சும்மா இருத்தல் ஒரு நிலை வரும். அப்போ நமக்கு புரியாத புதிர்களுக்கெல்லாம் விடை கிடைக்கணும். அதுதான் இந்த குவாண்டம் சயின்ஸ்ல சொல்றாங்க, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அதாவது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரபஞ்சம் நம்ம தேடுறதெல்லாம் கொடுக்கறது தயாரா இருக்குது. ஆனா நம்ம அந்த அலைச்சோடுல போய் தேடுறது இல்ல. இதை சேனலிங் சொல்றாங்க அவங்க. அதாவது நம்ம அந்த ஒரு நிலைக்கு போகும்போது நமக்கு தெரியாத புதிர்களுக்கும் விடை கிடைக்கும். பல புதிய விஷயங்களும் நமக்கு அந்த வாழ்க்கை வாழ்வின் தத்துவங்கள் அது எது வேணா இருக்கட்டும், நமக்கு புரியாத ஒன்று, தெரியாத ஒன்று, உணராத ஒன்று, அங்கெல்லாம் அதெல்லாம் உணர்த்தப்படும். அது உணர்ந்தாலும் அதை நம்ம வெளிப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் அந்த நிலையில உணர்ந்ததை வெளிப்படுத்துறது விஞ்ஞானம். அதுதான் மெய்ஞானம் வெளிப்படுத்த முடியாது. கரெக்ட். இது ரெண்டுக்கு வித்தியாசம், அவ்வளவுதான். ஆமாங்க. வாழ்க வளமுடன். அதாங்க இது இதை மௌனம்ங்கிறத ஒரு நிகழ்ச்சியா நடத்துறதுங்கிறது மகரிஷி அந்த தற்சோதனை செய்வதற்காகத்தான் நடத்த சொன்னாரே தவிர, அது மௌனம்ங்கிறது ஒரு தனியான நிகழ்வு. அது அதுக்குரிய சூழலைத்தான் உருவாக்க முடியுமே தவிர அதை ஒரு பயிற்சியாக நாம் நடத்த முடியாது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனர்த்திலமா நீங்க பேசலாம். தியானமே யோகம், யோகமே ஞானம்.
தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்னைக்கு கமலவேணி அம்மாவுக்கு ஒரு திருஷ்டியை சுத்தி போடணும். மிக்க நன்றி அம்மா. ஒரு பூரணமான ஒரு தெளிவான விளக்கத்தை தந்தீர்கள். நன்றி, வாழ்க வளமுடன். இதுல என்னன்னா, இப்போ நானுமே ஒரு மன்றங்கள்ல அட்டென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 மௌனம். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அதெல்லாம் தற்சோதனை மாதிரியே தான் இருக்கும். போவோம், ஒரு 2-3 தவம் எடுப்பாங்க, விளக்கம் கொடுப்பாங்க, மறுபடியும் அங்கேயே பேசுவாங்க. சிலர் மெதுவா பேசுவாங்க. அதெல்லாம் இல்லாம அந்த உணர்தலே இருக்காது. அது என்ன சொல்றது, அந்த பேசிக்கா ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட போகிறதுக்கு இருக்காதுன்னு அது அப்புறமா ஒரு 2-3 நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்து நமக்கு மனோகரன் ஐயா அடிக்கடி சொல்லியிருக்காரு, இந்த தவம் நான் 30 நாள் தவம் மலேசியாவில இருந்த மகரிஷி கூட அப்படின்ட்டு அவர் அந்த சொல்லும்போது எனக்கு அவருடைய அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இவரு மௌனத்தை இப்படி கொடுத்தாரு, நாம அட்டன் பண்ண இடத்துல ஒரு இடத்துல கூட அப்படி வரலையேன்னு ஒரு யோசனை வந்தது உண்டு. இப்ப ஐயா சொல்லும்போது இது எல்லாமே வார்த்தை ஜாலங்கள் தான். இது இப்போ எல்கேஜி லெசன் மாதிரி நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கம்மா. நாம எப்படி எப்படி மௌனத்துக்குள்ள போகிறதுக்கு ஒரு தயார் நிலைப்படுத்த மிக அற்புதமான இதை நீங்க கொடுத்துருக்கீங்க. இது எல்கேஜி கிடையாது, இதெல்லாம் பிஹெச்டி லெவல் அம்மா கொடுக்குது. அது அவங்க பிஹெச்டியா இருக்கலாம்பா, எனக்கு எல்கேஜி சொல்றேன் கேளுங்க. அவங்க சொல்ற நிறைய பாயிண்ட் அடுக்கடுக்கா சொல்லிட்டு போறாங்க. ஒண்ணு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க அடுத்துக்கு போயிடுறாங்க. அடுத்ததுக்குள்ள போயிடுறாங்க. பிஹெச்டி லெவல் தான் அவங்க சொன்னாங்க. ஆமா, ஹெவியான சப்ஜெக்ட். அது அவ்வளவு ஈஸியா நல்லா அடுக்கடுக்கா நம்ம சிந்திக்கிறதுக்குள்ள அவங்க அடுத்த பாயிண்ட்க்கு போயிடுறாங்க. இப்போ அம்மாவையே மௌனம் ஆன்லைன்லயே எடுக்க சொல்லலாம் போல் இருக்கு, அந்த லெவலுக்கு அவங்க இருக்காங்க. நான்லாம் எல்கேஜி தாங்கய்யா, நான் அந்த லெவலுக்கு தான் பாவேன். இப்போ இதுல நன்மணி ஐயா அவங்களுடைய சீடர்ன்றதுல ரொம்ப பெருமைப்பட்டு கொள்ளலாம். அந்த லெவலுக்கு அம்மா இருக்காங்க. ஓகேங்களா? இதுல பேசாமல் பேசணும், கேட்காமல் கேட்கணும், பார்க்காமல் பார்க்கணும்ன்ற சொல்லி இருக்காங்க. அந்த இது நம்ம கூட நிலை நிறுத்திக்கணும்னு. அதே மாதிரி ஒன்றுமில்லாத ஒன்று ஒவ்வொரு புள்ளின்னு சொன்னாங்க பாருங்க, அந்த புள்ளியில இருந்து துவங்குது. அப்போ நாம இப்ப எல்லாம் தவம் செய்து ஓரளவுக்கு நம்ம அந்த தயார் நிலையில இருக்கோம். தவமும் தற்சோதனையும் செய்து தயார் நிலையில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மௌனத்தை நாம் அனுபவிக்கும் போது, அதை நாம் அங்க போகும்போது எப்போ ஒரு தடவை தான் கிடைக்காது. சொன்னாங்க மனோகரன் ஐயா, 30 நாள்ல ஏதோ ஒரு நாள் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ நன்மணி ஐயா சொன்னதும் அது எப்ப கிடைக்கும்ன்றலாம் தெரியாது, கிடைச்சதை நாம சொல்ல முடியாது. ஆனா அது அவரவர் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நிலைக்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள அம்மாவுடைய இவ்வளவு இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு இன்னைக்கு தாங்கய்யா தெரிஞ்சது. நீங்கெல்லாம் நிறைய அந்த என்ன சொல்றது சித்தாந்தம் வேதாந்தெல்லாம் நான் படிக்கல, அந்த லெவலுக்கும் போகல. நான் எனக்கு எல்கேஜி லெவல்ல தான் இருக்கங்கய்யா. சோ இந்த லெவல் அடக்கம் அமரருள் உயிக்கும் புரிஞ்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான், கருத்து தெரியும். அந்த நிலைக்கு எப்படி போகணும்ன்றத அம்மா சொன்னாங்க. அந்த ஜாக்கிரதா நிலை, சொப்ன நிலை, சுழுத்தி நிலையெல்லாம் ரொம்ப அவங்க ஆழ்ந்து அதுல உணர்ந்து இருக்காங்கன்னு புரியுது எனக்குமே. அப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, பேசாமல் இரு, மனதை சுத்தப்படுத்தி மூச்சும் பேச்சும் குறைக்கணும். நம்மை நாம் ஜெயிக்க நாம் கற்போம். அந்த நிலையில போகும்போது உங்களுக்கு ஒரு பய உணர்வு வரும்னு சொல்றாங்க பாருங்களா, அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த அனுபவத்தை நம்ம இன்னும் நிறைய என்னென்னோ சொல்லி போனாங்க. எனக்கு இத திருப்பி திருப்பி நான் அந்த ரெக்கார்டை கேட்டு கேட்டு எனக்குள்ள நான் என்னை செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. முடிந்தால் அம்மா நீங்க நம்ம ஆன்லைன் வகுப்பிலேயே மௌனத்தை பற்றி நீங்க தொடரலாமா? மிக்க நன்றி. ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவங்க சொன்னதுல இவங்க ஐயா அவர்கள் மாற்றி சொல்லும் போது புரியுது நமக்கு, மௌனம்னா இவ்வளோ இருக்கா, இதுக்குள்ள போகணுமா. அப்போ எங்க நம்ம அந்த என்ன சொல்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ட்ரி டிக்கெட் லெவல்லயே நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா மிக்க 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 நன்றி, வாழ்க வளமுடன். சித்ரமா நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது இப்போ தவம் பண்றதுக்கு நம்ம இங்க இந்த இடம் நல்லா தவம் பண்றதுக்கு நல்லா இருக்கு, அங்க கொஞ்சம் வைப்ரேஷன் நல்லா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்றோம். அந்த இடத்துல யார் போய் உட்கார்ந்தாலும் தவம் வரும். ஆனா அந்த மௌனத்துல ஒரு எம்டினஸ், அந்த ஒரு நிலை கிடைச்சது எனக்கு இந்த இடத்துல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா நமக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த அனுபவம் சொல்ல முடியாதுன்றது. அப்ப இப்ப இந்த மாதிரி அனுபவங்கள் எனக்கு ஒரு சில இடங்கள்ல கிடைச்சது. அது இங்க இல்ல, ஒரு ரொம்ப தூரத்துல எங்கேயோ ஒரு
இடங்களுக்கு போயிருக்கிற இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த இடம் எல்லாருக்கும் சூட் ஆகுமானா தெரியல. இதைத்தான் ஓசோ சொல்றாரு, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது தனித்துவம் அப்படிங்கிறார். அப்ப இது நம்ம பிராக்டிஸுக்கு தான் அது அதனுடைய அந்த எண்டு போறதுங்கிறது அவரவருக்கு எப்ப எந்த இடத்துல எப்படி சூழ்நிலைங்கிறது அது தனி மனிதனுக்குத்தான் அது சொந்தம். நாம என்ன பண்ணிடலாம்னா பிடிச்சி உள்ள தள்ளுற வேலையை மட்டும்தான் பண்ணிடலாம். மற்றது அவங்கவுங்க அதுல பயணிக்க வேண்டியதுதான். ஆனா இப்ப என்னென்ன நம்ம புரிஞ்சுக்கிறது, நம்ம அந்த இதுக்குள்ள போறதுக்கு முதல்ல நம்ம தயாராகிறதுக்கு அதுக்கே நம்ம இன்னும் தயாராகிக்கிட்டே இருக்கோம். அதனால இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆர்வம் வருங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க சொன்னது ஒரு நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கிறாங்க. இப்ப அவங்களே நடத்த சொன்னா நான் என்னத்தை நடத்துறதும்பாங்க. அதுபோல அது இது ஒரு பெரிய ஒரு நிலை. பார்ப்போம். அது நம்ம நம்மளோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தானாக நிகழட்டும்னு நம்ம வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இந்த அம்மா இப்போ மௌனத்தின் மகத்துவம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஒரு 4-5 மாசம் முன்னாடி மௌனம்னு ஒரு சாப்டர் எடுத்திருக்காங்க. இதை விட அதுவும் நல்லா இருக்கும். அதான் அதோட லிங்க் தொடர் தான் இது நான் நினைக்கிறேன் நானு. அதுலயும் நல்லா படுறது. நான் இதுவரை 5-6 முறை கேட்டேன் நானு. அவ்வளோ இந்த மௌனத்தை பத்திய சிறப்பா விளக்கியிருப்பாங்க. இப்போ கேட்க விரும்புவாருங்களா? அது பிளேலிஸ்ட்ல இருக்குது, போய் கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.